ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட் ஜெயமது சேனல் சூப்பரான இட்லி பொடி தாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஹோம்மேட் இட்லி பொடி எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சேனலுக்குள்ளே போகலாம். நான் என்னென்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, உளுந்து, கடலைப்பருப்பு, அரிசி, பெருங்காயக்கட்டி, பூண்டு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை எடுத்துருக்கேங்க. சூப்பராக இருக்குங்க. இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு வானல் வச்சுருக்கேன். வானல் சூடானதும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் விட்டு வறுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வறுக்கணும். அதுவும் நல்லெண்ணெய் விட்டு வறுத்திங்கன்னா பொடி நல்லா மணமாகவும் நல்லா சூப்பராகவும் இருக்குங்க. ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் 10 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன். நல்லா எண்ணெயில் வறுத்து எடுத்துக்குப்போம். எல்லா பொருளையும் எண்ணெயில் வறுத்து எடுத்து அரைச்சா பொடி நல்லா மணமாகவும் சூப்பராகவும் இருக்கும். ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதனால் எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா பாருங்கள், காஞ்ச மிளகாய் நல்லா வறுத்து வரணும். நல்லா புசு புசுன்னு நல்லா வறுத்து வந்துருச்சு பாருங்கள் எண்ணெயில். இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துடலாம். எடுத்துக்கிட்டாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறதுன்னா, பெருங்காயக்கட்டி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 5 பீஸ் பெருங்காயக்கட்டி எடுத்து வச்சுருக்கேன். சின்ன சின்ன பீஸாக எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெயில் நல்லா பொரித்து எடுத்துக்கணும். அப்போ தான் நம்ம பொடி சாப்பிடும்போது வாயில் சிக்காத அளவுக்கு நல்லா மசிஞ்சு வரும் பொடியோடு. அதனால் நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா வெள்ளையாக பொரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள், புசு புசுன்னு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ஒரு 15 பல் பூண்டு பல் நான் தட்டி வச்சுருக்கேன். தட்டி சேர்த்தா கொஞ்சம் வாசனையாக இருக்கும், அதனால் தட்டி சேர்த்துருக்கேன். நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா முருக பொரிச்சு எடுங்க. எந்த அளவுக்கு எல்லா பொருளையும் நம்ம நல்லா எண்ணெயில் வாட்டி எடுக்கிறோமோ அந்தளவுக்கு பொடி நல்லா மணமாக இருக்கும். நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌனாக நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இது பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அப்புறம் நம்ம உளுந்து சேர்த்துக்கலாம். என்ன அளவுன்னு கேட்டிங்கன்னா, உளுந்து எந்த அளவுக்கு எடுக்கிறீங்க அதில் பாதி கடலைப்பருப்பு எடுக்கணும். கடலைப்பருப்பில் பாதி அரிசி எடுத்துக்கணும். இதாங்க அளவு. உளுந்து 1 கப்புனா கடலைப்பருப்பு 1/2 கப்பு, அரிசி 1/4 கப்பு, இதுதான் அளவு. நான் எல்லாமே கம்மியாக எடுத்துருக்கனால ஒன்றா போட்டு வறுத்துக்கிறேன். நீங்கள் அதிகமாக பொடி அரைக்க போகிறீங்கன்னா தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க. நான் குவான்டிட்டி கம்மியாக இருக்கிறனால 3த்தையும் ஒன்றா சேர்த்து வறுத்து எடுத்துக்கிறேன். நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு வரணும். எல்லாம் கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அதனால் பொறுமையாக சிம்மில் வச்சு நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. அரிசியெல்லாம் பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌனாக நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இருக்கணும். இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை எந்த அளவுக்கு அதிகமாக சேர்க்குறீங்களோ நல்லா வாசனையாக இருக்கும். நான் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். நல்லா பொரிஞ்சு வரணும். அந்த எண்ணெயிலே அது மொருவலாக பொரிஞ்சு வரும். நல்லா வாட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சு வந்துருச்சு. இதை ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம பொடிக்கான எல்லா பொருளையும் வறுத்து எடுத்தாச்சு. இதை நல்லா ஆற விட்டு அரைச்சி எடுத்துக்க வேண்டியதான். நல்லா ஆறட்டும். பாருங்கள், நல்லா வறுத்து எடுத்தாச்சு. நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகாவை போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போயே எவ்வளோ வாசனையாக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக பொடி அரைச்ச பிறகு நல்லா வாசனையாக இருக்கும். டிஃபனுக்கு எதுவுமே இல்லைனாலும் பொடியை வச்சு நம்ம தோசை சாப்பிட்றலாம், தோசை இட்லி. அதனால் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் பொடி இருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி அரைச்சி பாருங்கள்.
இதில் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். நான் தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப பட்டு போலையும் இல்லாமல் ரொம்ப கொரப்பும் இல்லாமல் நார்மலாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சாச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இட்லி பொடி. எண்ணெய் போட்டனால பிசு பிசுன்னு இருக்கும், ஒட்டிகிட்டு இருக்கும், அப்படியெல்லாம் இல்லைங்க. பாருங்கள் எவ்வளோ உதிரியாக சூப்பராக இருக்குது பாருங்கள் இட்லி பொடி. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.